முதல் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஆமென். நீ எங்கிருந்து வந்தீங்களோ அது விஷயம் இல்லை. உங்களை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. உங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவே பலனாகவும் ஞானமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தேவ பலன், தேவ ஞானம். அல்லேலூயா. அதுல நான் இன்றைக்கு சொல்ல போறது தேவ ஞானத்தை தான். ஆமென். ஞானம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம், ஏசாயா 54 13. ஏசாயா 54:13. பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். இப்ப 2 வசனம் நம்ம வாசிச்சிருக்கோம். ஒன்று, அழைக்கப்பட்ட கிறிஸ்து தான் உங்களுக்கு ஞானம் என்று வாசிச்சிருக்கோம். கிறிஸ்து அழைத்திருக்கிறார், அவரால் நாம் ஞானம் பெறுகிறோம். அப்படின்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிய அறிய ஞானத்தை பெற்றுக்கொள்றீங்க. இன்னைக்கு இங்க வாசிச்சிருக்கோம் பாருங்க, ஏசாயா 54:13. இது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம இன்னைக்கு மிக முக்கியம். அந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இயேசுவின் நாமத்தால ஆமென். அல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய ஞானத்தினால வர சமாதானம். சமாதானம் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வருது சொல்லுங்க. சொல்லுங்க. சமாதானத்தை வாங்கிறீங்களா? கடையில நிம்மதியை வாங்குறீங்களா? டெய்லியும் நிம்மதியா தூங்குறேன், டெய்லி எந்த கவலையுமே இல்லைங்க, எனக்கு ரொம்ப சமாதானமா இருக்கேங்க அப்படிலாம் ஒரு நாள் கிடைக்குமான்னு பல பேர் யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் இந்த உலகத்துல இருக்குதா அப்படின்னு. அந்த சமாதானத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலான்றத நான் சொல்றேன். ஆமென். நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. வார்த்தையில மட்டும் இருக்க கூடாது. உண்மையாவே அந்த நிம்மதியை நீ இயேசுவினால பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு கொடுக்கிற சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு கொடுக்கிற நிம்மதியை எப்படி உன் வாழ்க்கையில செயலாற்ற முடியும்? அது எப்படி நீ ரிசீவ் பண்ணலாம்? அவர் சமாதானத்தை சம்பாதிச்சிட்டாரு, அவர்கிட்ட சமாதானம் இருக்குது. அதை எப்படி நீ வாங்கி கொள்ளலாம்? மிக முக்கியமானது தேவ ஞானம் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை குறித்த ஞானம், சரிங்களா, உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு விஷயத்தை குறித்த புரிதல், ஒரு விஷயத்தை குறித்த நாலேஜ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு டிசீஸை குறித்து ஒரு நாலேஜ் இருக்கு உங்களுக்கு. அந்த டிசீஸ்க்கு இந்த டேப்லெட் இருந்த நாலேஜ் இருக்கு. எனி டிசீஸ், ஒரு ஸ்டொமக் பெயினுக்கு இதுதான் மாத்திரைன்ற நாலேஜ் இருக்கிறதுனால நீ எப்படி இருக்க? மாத்திரை போட்டா ரொம்ப சமாதானம் இருக்கு. ஆமாவா இல்லையா? புரிஞ்சுச்சிங்களா? அதனால அந்த ஞானம், அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமென். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எதை நல்லா கேட்டுக்கோங்க. அப்படியே என் கூட வந்தாதான் எனக்கு புரியும். என்ன வேணும்? ஞானம். ஞானம் இருந்தாதான் சமாதானம் உன் இருதயத்துல இருக்கும். புத்தி இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லைன்னா பயப்படுவ. ஆமா, பயப்படுவ. அதனால என்ன போயிடும்? சமாதானம் போயிடும். ஸோ எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல நீங்க ஞானத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நான் முதல் சொன்ன அந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? உங்களுக்கு
உகந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒரு விஷயத்தை குறித்த புரிதல் இருக்குமானால் அது குறித்த பயங்கள் நீங்கி, கவலைகள் நீங்கி, நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள். அந்த புரிதல் அறிதல் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னா படித்து அறியலாம், கேட்டு அறியலாம். அல்லேலூயா. அந்த அறிவு இருக்கு பாருங்க, படிச்சு கேட்டு அறிந்ததை நீங்க ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்றீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஞானம். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். நீங்க படித்தும் கேட்டும் அறிந்தவற்றை ஒரு காரியத்துல நீங்க அதை பயன்படுத்துறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஞானம். இப்ப இந்த மாத்திரைய இந்த டாக்டர் சொன்னதை நீங்க புரிஞ்சு வச்சு அறிந்து வச்சு அந்த தக்க சமயத்துல பயன்படுத்துறீங்க பாருங்க, அந்த தலைவலிக்கு பயன்படுத்துறீங்க பாருங்க, அதனால உங்களுக்கு சமாதானம் கிடைக்குது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நீங்களாம் ரொம்ப ரொம்ப கிருபை பெற்றவர்கள் என்று. ஏன்னா உங்களை சிறு பிள்ளை என்று பாவித்து பரிசுத்த ஆவியான குழந்தைக்கு பாடம் ஊட்டுற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. வேற யாரும் இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படியாவது அந்த பாலை உண்டு நீ பலப்பட்டு மாட்டியா நினைக்கிறாரு ஆண்டவர். ஆமென். சோ ஞானம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அந்த ஞானம் இருந்தாதான் சமாதானம்ன்றதை நான் சொல்லிட்டேன். இந்த செஷன் வரை நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நான் நம்புறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. சரிங்களா? சரி, இந்த ஞானத்தை குறித்து இன்னும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு புதையல் உங்க கையில கிடைச்சிச்சுன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதுதான். இது எனக்கு புதையல், எனக்கு பொக்கிஷமா கிடைச்சிச்சு, அதை வச்சு நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேன், என்ன வேணா வாங்குவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு புதையல் தான். புதையல் கிடைச்சாதாங்க இதெல்லாம் நம்ம பெற முடியும். புதையல்கெல்லாம் தேடுறாங்க பார்த்தீங்களா மக்கள், கிடைச்சிட்டா அவன் கோடீஸ்வரன் ஆயிரும். அப்படிப்பட்டது தான் ஞானம். நீதிமொழிகள் 3:13, நீதிமொழிகள் 4:5. நீதிமொழிகள் 3:13 ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 4:5 ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. இப்ப எதை கண்டடையணுமா? ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தமிழ்ல பாக்கியவான்னா, இங்கிலீஷ்ல blessed people. நீ ஒரு blessed people-ஆ இருக்கணும்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும்னா, நீ எதை கண்டு கொள்ள வேண்டும்? ஞானத்தை கண்டடைய வேண்டும். ஆமென். 4:5 படிங்க. நீதிமொழிகள் 4:5. ஞானத்தை சம்பாதி. இப்ப எதை சம்பாதிக்கணும்? பணம் சம்பாதிக்கணும்? பணம் இல்ல, ஞானத்தை சம்பாதிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஞானத்தை சம்பாதி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்திய சம்பாதி. அல்லேலூயா. இப்ப திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஞானம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம உடம்புக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியமானது. அதுபோல நம்ம வாழ்க்கைக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஞானம்னா ஏதோ ஆப்ஜெக்ட் மாதிரி பாத்துறாதீங்க, மைண்ட்ல அப்படி கொண்டு போயிடாதீங்க. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மீன் பொருள், ஏதோ ஒரு விஷயம், அதை எப்படியோ நம்ம வாங்கணும். அதை தான் நான் விளக்கி சொல்ல போறேன். ஞானம் என்பதற்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு புரிந்தது? நிறைய பேர் தூக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது? ஏன்னா நீங்க அதை புரிஞ்சாதான் நீங்க அதை தேடவே முடியும். அல்லேலூயா. இந்த ஞானம் என்பது மிகவும் முக்கியமாக நம் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஹார்ட் பீட் இருந்தாதான் உயிர் பிழைக்க முடியும். அதுபோல ஞானம் இருந்தால்தான் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞானம் தான் முக்கியம்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப இதுவரை வந்துட்டு இப்ப ஞானம் எந்த அளவு முக்கியம்னு சொல்லிட்டேன், ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை நீங்க எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நான் சொல்றேன்.
அதுக்கு முன்னாடி ஞானம்னோட நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும், நிறைய வந்து கேட்டுக்கணும். நம்ம தான் ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். அவங்களாம் எல்லா ஞானமும் தெரியுது, ஃபோனை பற்றி எல்லாம் தெரியுது, ஃபேஸ்புக்கை பற்றி தெரியுது, அது தெரியுது, ட்விட்டர் தெரியுது, எல்லாம் தெரியுது, ஞானமாக இருக்கிறான். அது ஞானம்னு ஆண்டவர் சொல்லலை. ஆமென். இப்ப தேவன் சொல்ற ஞானம்ன்றது என்ன? அல்லேலூயா. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16:23. இப்ப ஞானம் வேணும்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் சொல்ற ஞானம் என்ன? ஆண்டவர் சொல்றது உலக ஞானத்தை பற்றி ஆண்டவர் பேசல. அல்லேலூயா. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, இயேசு மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். இருக்கீங்களா? என்ன பாருங்க, நான் சொன்னது காலை கேட்டுச்சா? இயேசுவோட இருதயம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும், உலகத்தை நீங்க ஜெயிச்சிடலாம். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிய வேணாம், உலகத்துல என்ன நடக்க போகுதுன்றதை இயேசுவை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே அவரே சொல்லுவாரு. ஆமென். அல்லேலூயா. படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உலக ஞானத்தையும், அதுக்கு முன்னே பார்த்தீங்களா 18ல இருந்து படிச்சீங்கன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை நல்லா என் கூட நல்லா கவனமா இந்த வார்த்தைகளை படிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இதுவரை நான் என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அல்லேலூயா. உலக ஞானம் என்ன சொல்லுது? 100 வயசுல பிள்ளை பெக்க முடியாது சொல்லுது. ஆமாவா இல்லையா? டாக்டர்கிட்ட போயிட்டு 100 வயசு நான் பிள்ளை பெக்கணும் உட்காருங்க, டாக்டர் என்ன சொல்லுவாரு? உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சு, வெளியே போ. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப டாக்டரோட ஞானம் எங்க இருக்கு? அவர் படிச்சு அறிஞ்ச ஞானம் எங்க இருக்குது? தேவ ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குது? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உலக ஞானத்துல இருக்கவன தேவனுடைய ஞானத்தினால பைத்தியமாக்குறாரு. அவனுக்கு நம்ம எப்படி தெரியுமோ? பைத்தியமா தெரியுமோ? அல்லேலூயா. ஆனா தேவன் ஞானம் உலக ஞானத்துக்கு மேம்பட்டது. ஆமென். அதுதான் அந்த இடத்துல வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? அந்த தேவனுடைய ஞானம் உலக ஞானத்துல அதிக பலமாய் இருக்கிறது. அந்த பலவீனம் எழுதி இருக்கிறத பாத்தீங்கன்னா என்னன்னா, அதனுடைய மறைப்பொருள் தேவ ஞானம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்பவும் அப்படியே நான் கண்டினியூஸா வாசிட்டு வரேன். இதுவரை தான் எடுத்துக்கிட்டா இப்ப சொல்றாங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. உலக ஞானத்தை தேடுறவனுக்கு ஆண்டவருடைய ஞானம் பைத்தியமா இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த விஷயங்கள்? ஆமென். Thank you Jesus. ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முடியாதுன்னு இந்த உலகத்துல உலக ஞானத்துல இருக்கிறவன் சொல்ற காரியத்தை தேவனால முடியும். அதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஆமென். 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கான்? மனுஷ ஞானத்தை விட அதிக ஞானமா இருக்கான். சிலுவை பற்றிய உபதேசம் மனுஷனுடைய பலத்தை விட, அதாவது மனுஷன் சொல்றா இதெல்லாம் சாப்பிட்டா பலன், அது சாப்பிட்டா பலன், இது இருந்தா அதை விட அதிக பலனா இருக்குது தேவனுடைய சிலுவை பற்றிய உபதேசம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? மனுஷனால் இது இன்னும் சொல்ல போனா, இன்னும் தேவ ஞானத்தை அறியணும் அப்படின்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், 34வது வசனம், 37வது வசனம். லூக்கா 1, 31, 34, 37. மரியாளை காபிரியல் தூதன் சந்திக்கிறார். உனக்கு பிள்ளை பெறுவர், கங்க்ராச்சுலேஷன்றார். மரியாளை பார்த்து மரியாளை திட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. என்னது பிள்ளை எப்படி நான் பெற முடியும்? திடீர்னு ஒரு பெண்ணிடம் வந்து பிள்ளையினோட புருஷன் இல்லாம எப்படி பிள்ளை பெறுறதுன்ற மைண்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருது. அல்லேலூயா. உடனே கேட்கறேன், புருஷனை இன்னும் அறியேனே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, புருஷனை அறியாமலேயே புள்ளைய ஒருத்தர் கொடுக்க முடியுது. யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். நீ உலகத்துல போய் இன்னைக்கு டாக்டர்ஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா இது வந்து அவன் புத்திக்கு, அவன் ஞானத்துக்கு, அவன் அனுபவத்துக்கு, அவன் படிப்புக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆமென். அல்லேலூயா. சோ தேவ ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அல்லேலூயா. உலக ஞானம் எதை செய்ய முடியாது, நடக்காது என்று சொல்லுகிறதோ அது தேவ ஞானத்தினால் நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோ இப்ப தேவ ஞானம் எப்படிப்பட்டது, உலக ஞானம் எப்படிப்பட்டதுன்றது தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் இந்த செஷன் வரை. புரிஞ்சுங்களா? நீங்க ஞானம்னோடனே வேற எதுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம், இயேசுவை பற்றி நீ அறிகிற அறிவு தான் ஞானமே. அல்லேலூயா. புக்க படிச்சு அதை படிச்சு அது இல்ல, இயேசுவை பற்றிய அறிவு, அதுதான் ஞானம். சரி, இப்ப நான் சொன்னேன் உலக ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டேன். இப்ப தேவ ஞானம் எப்படி வருது? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பல பேர் ஞானமே எனக்கு தேவையில்லை, என்னமோ கஷ்டமா ஒரு பாடம் நடத்திட்டு கஷ்டமா இருக்குது, மூளைக்குள்ளேயே போக மாட்டேங்குது. நமக்கு புரியுற மாதிரி சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இந்த மேக்ஸ் மிஸ் வந்தாலே இந்த மிஸ்ஸை பார்த்தோன்னே புரியாது அப்படின்னு மைண்ட் செட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புரியவே புரியாது. அந்த மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அது எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸ்லாம் வச்சு கலக்கலாம் கூட காமிச்சாலும் புரியாது. ஏன்னா உன் மைண்ட் செட் ஆச்சு இது நமக்கு சம்பந்தம் இல்லாதது, மேக்ஸுக்கும் நமக்கும் வேணும், இதெல்லாம் நமக்கு வேணும். பாஸ் மார்க் வாங்கினோமா வெளியே போனோமா அவ்வளோதான். எதுக்கு அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கணும்? இப்படி இந்த எல்லையில் எனக்கு ஒரு அபத்தமான ஒரு என்ன சொல்றது, சப்தமான அமைதியான ஒரு சூழ்நிலை இந்த எல்லையில் நிகழ்வுகிறது. அது எனக்கு தெரிய வருகிறது. அதனால நான் பிரேக் பண்ணி இப்போ உங்களையும் நான் இழுத்துட்டு போவோம். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? டிவைன் விஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். நீ ஞானத்தை மட்டும் சம்பாதிச்சிட்ட எல்லா செல்வம் உன்கிட்ட வந்துடும். நீ கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் திரும்ப திரும்ப சாலமோன் கிட்ட ஆண்டவர் அதை தெரியப்படுத்தியிருக்கார். இவ்வளோ ஒரு அதிகாரத்துல இத்தனை தடவை முக்கியம் முக்கியம் முக்கியம்னு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது எவ்வளவு முக்கியம். நீங்களே ஒருத்தவங்க சொல்றீங்க, ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா அது லைட்டான விஷயம். ஆனா திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றீங்கன்னா அது முக்கியமா இருக்கிற பட்சத்துல தான் நீங்க அழுத்தி சொல்லுவீங்க. தேவன் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அது அவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில.
அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் கேட்ட முதல் விஷயம், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கொடுங்க. ஆமென். வேற எதையுமே நான் கேட்கல. அல்லேலூயா. உங்களை அதுக்காக என்கரேஜ் பண்றேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. சரி, இப்ப இந்த ஞானத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வதுன்றதை நம்ம பார்க்கலாமா? வேணுமா வேணாமா? அல்லேலூயா. இவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். அதனால நீங்க அதை வாஞ்சிங்க, அது எனக்கு வேணும்னு நினைங்க, அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைங்க. அப்பொழுது நீங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். சரி, கடவுள் பயம் ஞானத்தின் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஞானம் எப்படி பெற்றுக்கொள்றது? கர்த்தருக்கு எது பிரியன்றத அறிந்து கொள்றோம் பார்த்தீங்களா, அறிவு. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற அறிகிற அறிவு தான் ஞானம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? தீமை ஆண்டவருக்கு பிடிக்காது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது இது ஆண்டவருக்கு பிடிக்காதே அப்படின்னு ஒரு பயம் உனக்கு வருதுன்னா, உனக்கு நீ ஞானத்தை அடையிற, ஞானம் அடைய ஆரம்பிக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் அடையிற. அந்த பயம் நீங்குச்சுன்னா உன் மூளை மழுங்குது, நீ இக்கட்டுக்குள்ளே நெருக்கத்துக்குள்ளே போயிருவ. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்குமானால் நீ ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஆண்டவர் நம்மளை பயமுடுத்தி நடத்துறது இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீமை கிட்ட போகாத, தீமை கிட்ட போனா நீ அதுல விழுந்துருவன்ற ஒரு பயனாச்சும் உனக்கு இருக்கட்டும் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இத செஞ்சா நமக்கு அழிவு தான் உண்டாகுது அப்படின்ற ஒரு பயம் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஞானத்துக்கு ஆரம்பம். ஆமென். இவர் எப்படி சொல்லணும்? ஒரு பாதையில் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பாதை நடந்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த பக்கமா திரும்பாத, அங்க உனக்கு அழிவு இருக்கு, இந்த பழத்தை சாப்பிடாத, அதனால நீ செத்துருவ. அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு பயம் வருது பாருங்க, அதுதான் ஞானம். அல்லேலூயா. பயந்து அதை செய்யாம இருக்க பாருங்க, அப்போ உனக்கு வருது, கர்த்தரால் போதிக்கப்பட்டு உனக்கு ஒரு ஞானம் வருது பாருங்க. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் அந்த வார்த்தைக்கு பயந்து இருந்தாங்கன்னா ஜீவ விருட்சத்தின் கனி என்ற சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. வெளியில போய் சாபத்தோடு நின்றிருக்க வேண்டியதில்லை, வெளில போய் கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை, வெளில போய் ரத்த வேர்வை சிந்திருக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. அதுதான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த ஞானத்தை பெற்றதுனால அவர்கள் ஜீவ விருட்சத்தை பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா. சரி, இப்ப திரும்பமா சொல்றேன், ஞானத்தை ஆமா பெற்றுக்கொள்வது எப்படி, சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டேன். சம்பாதிக்கிறது எப்படி, அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது? கர்த்தரை பற்றி, கர்த்தர் மனசுல என்ன இருக்கு, கர்த்தருக்கு எது பிரியன்ற அறிவு வேணும். ஆமென். இந்த தேவ ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவருக்கு எது பிரியன்ற அறிவு வேணும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, ஆண்டவர் வார்த்தையை படிக்க படிக்க தான் அறிவு வரும். பைபிள் படிக்கிறீங்களா? யாரெல்லாம் பைபிள் படிக்காம சர்ச்சில் வந்தது? அல்லேலூயா. படிக்காம வந்தீங்களா? நீங்க தான். படிக்காம யாரும் சர்ச்சுக்கு வருது? அவங்க அறிவு மழுகி கொண்டே இருக்கும். ஞானம் இல்லாம இருப்பீங்க, பயந்துகிட்டு இருப்பீங்க, சமாதானம் இல்லாம இருப்பீங்க. வேதத்தை வாசிக்கிறவனுக்கு மிகுந்த ஏங்க உங்களை தீசட்டி தூக்கிட்டு கதி மிதிச்சு நடன்னு சொன்னாரா ஆண்டவரு? அப்பதான் உனக்கு சமாதானம் சொன்னாரா? இல்ல பெரிய வெயிட்டானதை ஏதாவது தூக்கிட்டு நடன்னு சொன்னாரா? இல்ல.
கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க தான் ஆண்டவருக்கு என்ன பிரியம்ன்றது உங்களுக்கு அறிவு வரும். அதை அறியும் போது அந்த வார்த்தைக்கு நீங்க பயந்து நடக்க நடக்க தேவ ஞானம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செஷன் வரை விளங்குச்சு? தேவ ஞானத்தை பெறுவதற்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். அதன் மூலம் அதற்கு பயந்து கீழ்ப்பட்டு நீங்கள் நடக்கும்போது, அதை விசுவாசித்து நடக்கும்போது உங்களுக்கு தேவ ஞானமும் அதனால் உண்டாகிற தேவ ஞானத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாதுகாப்பும் சமாதானமும். செக்யூரா நீ ஃபீல் ஆவ. இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டா நமக்கு தலைவலியே வராது என்ற செக்யூர் அண்ட் பீஸ்ஃபுல் உனக்கு கிடைக்கும். அந்த மாத்திரை தேவ ஞானம் என்ற மாத்திரை தான், டிவைன் விஸ்டம்ன்ற மாத்திரை தான். அந்த டிவைன் விஸ்டத்தை நீ பெற்றுக்கொள்ள ரீட் த பைபிள், மெடிடேட் த பைபிள், டிராவல் வித் ஜீசஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்காருங்க, ஞானம் அடைவீங்க, புத்தி பெறுவீங்க. கத்து கொடுப்பாரு, சிறு பிள்ளை கத்து கொடுக்கிற மாதிரி கத்து கொடுப்பாரு ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பேர் விளங்குச்சு? ஆமென். சரி, இப்ப ஞானத்தை பெறுவதற்கான 2 வழிகளை சொன்னேன். ஒண்ணு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதில் நீங்க கீழ்ப்படிந்து பயந்து நடக்கணும். 2வது வார்த்தைகளை படித்து அவர் இருதயத்தில் என்ன இருக்கணும். ஆமென். இந்த தெய்வீக ஞானம் என்பது இப்ப நியூ செஷன்ல வரும். இந்த தெய்வீக ஞானம் என்பது பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் என்ற அறிவு உனக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்ற அறிவு உனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்ற அறிவு வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? பிதாவாகிய தேவன், ஹெவன்லி ஃபாதர். வாட் இஸ் ஃபாதர் ஹார்ட்? பரிசுத்த பரம தகப்பன். நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லிக்கோங்க, உனக்கு எனக்கு ஒரே அப்பா, உனக்கு எனக்கு ஒரே அப்பா. ஆமாங்க, ஆமா, உனக்கு எனக்கு ஒரே அப்பா தான். ஆமென். சொல்லும் போதே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் ஒரே அப்பா. அது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருக்கு புத்திரராகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அப்பா பிதாவே. ஏசப்பா வர நீங்க யோசிச்சு பாருங்க. ஏசப்பாவை நீங்க அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம். ஏசப்பா பிதாவாகிய தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாரு, நீயும் அப்பான்னு கூப்பிடுற. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே தகப்பன் உண்டு. இப்ப இந்த அறிவு கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பனாச்சும் பிரகாசம் அடையுது. இந்த டெக்ஸ்ட் புக் எடுத்தா பிள்ளைங்களுக்கு ஒன்றும் புரியாது பார்த்தீங்களா? அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கை தூக்கணும்னு அப்படியே குழப்பமாவே உட்காந்துருக்கேன் கீழே. அல்லேலூயா. ஆனா பிராக்டிக்கல் ட்ரூத்துக்குன்னு வரும்போது அப்படியே தெளிவா இருக்கு. ஓ, இதுதானா ஞானம்? அல்லேலூயா. எதுப்பா ஞானம்? அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதே ஞானம். ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு அறிந்து கொள்ளும். அவர் திருத்துவ தேவனாய் இருக்கிறார் என்பது உனக்கு தெரியும். மூவரில் ஒருவர் என்பது தெரியும். அந்த மூவரை பற்றின அறிவு உனக்கு வேணும். முதலாவது அவர் உனக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறாரியா? அல்லேலூயா. பரம தகப்பன். அந்த அன்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீ ஆசீர்வாதம் கொடுக்கும்போது கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அடுத்த பரிசுத்தா வந்துடுறாரு. ஆமா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சரிங்களா, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் ஒற்றுப்படுத்துறது. அவருடைய ஆவியினாலதான் நாம் பிதாவாகிய தேவனோடு இயேசுவோடு கலந்து நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப எதுக்கு சொல்றேன்? இந்த பிதாவாகிய தேவனால என்ன சொல்லப்படுது? அன்பு. தேவன் அன்பா இருக்க, அப்பா முழுக்க அன்புதான். அல்லேலூயா. 1 யோவான் 4 சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரால உன்னை பிரிச்சே இருக்க முடியாது. அல்லேலூயா.
உங்க மேல என்ன இருக்கு? அப்பப்ப நான் கேட்பேன், கிருபை உங்க மேல என்ன இருக்குது? தேவனுடைய அன்பு இருக்கு, தேவனுடைய கிருபை இருக்கு, தேவனுடைய நீதி இருக்கு. அல்லேலூயா. உங்க வீட்டுல என்ன இருக்கு? ஆமா, தேவனுடைய அன்பு இருக்கு உங்க வீட்டுல, தேவனுடைய கிருபை இருக்கு, நீதி இருக்கு. எதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ அதெல்லாம் உங்க வீட்டுக்கும் சுமந்தரிச்சணும், உங்க வீட்டாருக்கும் சுமந்தரிச்சணும். நீங்க மட்டும் வாங்கிட்டு பரலோகம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்ப பிதாவாகிய தேவன் பரம தகப்பன் அன்பா இருக்கிறாரு. சிறந்த ஒரு வார்த்தை யோவான் 3:16. இதை ஓபன் பண்ணி தான் பார்ப்பீங்களா? யோவான் 3:16 ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களா? அல்லேலூயா. யோவான் 3:16 எடுங்க. இது படிங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்படி யோசிச்சுக்கோங்க, நம்ம கிறிஸ்தவர்களா? இந்த முக்கியமான வசனம் யோவான் 3:16 தெரியுது. நம்ம போய் ஊரெல்லாம் சொல்றோம் அவரை விசுவாசிங்க உங்களுக்கு நித்திய ஜீவன், ஆனா வசனம் எங்க இருக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லப்படுது? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். ரோமர் 8:32. அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தருளி மற்ற எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி? ஆமென். ரோமர் 8:32 எடுத்துட்டீங்களா? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அதோடு கூட நம்ம எல்லாரையும் நமக்கு அருளாதிருப்பார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனே கொடுத்தான். உங்க பிள்ளைய பலி கொடுப்பீங்களா? முடியுமா? அதுவும் ஒரு நல்லவனுக்காக கொடுத்தா பரவாயில்ல, இருக்கிற எல்லா கெட்டதையும் செஞ்சு மீறுதல் அக்கிரமம். இப்ப பிதாவாகிய தேவன் முழுவதும் அன்பாய் இருக்கிறார் என்ற அறிவு உனக்கு வேணும். ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறாருங்க, கோபமா இருக்கிறார். அடிச்சு உன்னை 2 துண்டா போட்டுருவார் அப்படின்னும் போது அவருடைய அன்பை குறித்த அறிவு உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. அவரிடத்துல அன்பும் கோபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரிடத்துல அன்பு அதை விட அதிகமா இருக்கிறது என்ற அறிவு உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவன் கோபம் கொள்கிறார், ஆனா உடனே இறங்குறாரே. ஒரு ஜெபம், ஒரு கண்ணீர் சொட்டு உடனே இறங்குறாரே. யோசிக்கணும்ல, அவர் கோபமே வராம கிடையாது, கோபம் வரும். ஆனா உன்னுடைய கண்ணீர் அவரை கரைக்கிறது. அவ்வளவு அன்பானவர். அல்லேலூயா. தேவ கோபம் நீக்கும்படி அவர்கிட்ட நீங்க இரக்கம் வேண்டி செபிக்கும் போது அவரு அவர் உங்கள் கண்ணீரை கண்டு இறங்குகிறார். சோ முதல் ஞானம் தேவன் அன்பாக இருக்கிறார். 2வது சிலுவையை பற்றிய உபதேசம். இயேசு கிறிஸ்து தான் உன் சொந்த ரட்சகர் என்ற உன் மீட்பர். அவர் சிலுவையில உனக்கு என்ன பண்ணாருன்றத குறித்த அறிவு உங்களுக்கு வேணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் ஞானம் கிடையாது, நான் சொல்றதெல்லாம் என்னது? அறிவு. இப்ப நான் இந்த அறிவெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் அதை தக்க சமயத்துல சப்ஸ்டியூட் பண்றீங்க பாருங்க, அதுதான் ஞானம். புரிஞ்சுச்சிங்களா? இயேசு உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார்ன்ற விஷயத்தை எடுத்துட்டு போய் பிசாசு உன்கிட்ட போராடும் போது இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குன்னு சொல்ற பாரு, அதான் ஞானம். ஆமென். அப்ப உனக்கு இயேசுவின் ரத்தத்தை பற்றிய அறிவு உனக்கு இருந்திருக்கணும். அல்லேலூயா. அந்த ரத்தம் பிசாசை கொன்று போட்டது, வென்றது என்ற கொலேசியர் 2:13-14-15 பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு தான் நீ பிசாசை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க. இயேசு உலகத்தை ஜெயிக்க வச்சாரா நம்மள? ஆமா. எப்படி ஜெயிக்க வச்சாரு? ஆதியாகமம் 1:28, ரோமர் 5:17 நமக்கு கொடுத்துட்டாரு. ஆதியாகமம் 1:28 வாசிங்க. ஆதியாகமம் 1:28. அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும்
ஓகே, இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல ஃபர்ஸ்ட் வச்சார். இதை யார் திருடிட்டு போனது? பிசாசானவன் சர்ப்பன் வந்து இதை நம்ம கையில இருந்து இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு சாபத்தை நம்ம மேல வச்சுட்டான். ஆனா ரோமர் 5:17 என்ன சொல்லுது? இந்த ஆதாமோட மீறுதல்னால நமக்கு சாபம் பாவம் வந்துச்சு. அந்த மீறுதல்னால அந்த ஆதாம் மூலமா மரணம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. அங்க ஆட்டுக்கொள்ள கொடுத்த அதே ஷர்ட்டிய அதே அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு அவரை விசுவாசிக்கிறதுனால கொடுத்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும்னு கேட்டோன்னே அதை ஆண்டு கொள்றீங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விஷயத்தை உலகத்திலிருந்து, உலகத்தின் பாவம் சாபம் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு ரட்சகர் உன்னை மீட்டெடுத்து உன்னை ஆண்டு கொள்றவங்களாக மாத்தி வச்சுட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றிய அறிவு, சிலுவை பற்றிய அறிவு உங்களை ஞானத்தை அடைய வழிவகுக்கிறது. ஆமென். ஆமா தானே? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்ற வார்த்தை அறிஞ்சதுனால என்ன பண்றீங்க? ஹீலிங். ஆமா, ஹீலிங் வேர்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தழும்புகளால் குணமாகுன்ற எழுதி இருக்குது ஆண்டவரே, அந்த வல்லமையினால குணமாக்குங்க. சப்ஸ்டியூட் பண்றீங்க, அறிஞ்சதை சப்ஸ்டியூட் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அறிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்? எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுங்கன்றேன். ஆமென். கொஞ்சம் அறிந்ததை வச்சே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தழும்புகளால் குணமான இந்த கொஞ்சம் விஷயத்தையே வச்சு ஓடினீங்கன்னா பல எல்லைகளில் நீங்கள் வெற்றி அடையாமல் இருக்கிறீர்கள். அதனால இந்த சிலுவை பற்றிய உபதேசம் இந்த புக்கோட ஒரு பெஸ்ட் புக் இல்லை. இதுக்கு சப்ஸ்டியூட்டா நிறைய புக்ஸ் இருக்கலாம், ஆவிக்குரிய புஸ்தகங்கள் இருக்கலாம். இந்த புஸ்தகத்தை நீ அறிந்து கொண்டால் ஆமென், உலகத்தை நீ ஆண்டு கொள்ளலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது, பரிசுத்த ஆவியை பற்றிய ஒரு அறிவு. பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் என்ன சொன்னாங்களோ அதை நமக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மகிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதை நமக்கு ரிமெம்பர் பண்ணுவாங்க. பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சான்றதை ரிமெம்பர் பண்ணுவாங்க. நினைப்பூட்டுகிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதோடு கூட அவருடைய ஆவி தற்சுரூபமா இருக்கிறதுனால்